வருகையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த காலை நேரத்திற்காக ஆண்டவரை என்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து தமிழ்நாடு ஆண்டவரே கடலோட மாவட்டத்தில் நல்ல மழையை தந்து வருகிறேன். அவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை காத்தருள ராஜா, தேவைகளை சந்தியும். என்னுடைய உள் மாவட்டங்களிலும் அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் எங்களுடைய மாவட்டங்களிலே இதுவரையில் நல்ல மழை பொழியவில்லை. சுத்தமானால் இந்த நாட்களிலே மழை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 589வது பாடலாகிய எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே
நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகே நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகையின் நாட்களுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். இதனாலும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் இருக்கின்ற திருமுழுக்கு யோவானின் உரை, திருமுழுக்கு யோவானின் உரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரிப்பேரிங் த வே ஃபார் த கிங், ராஜாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது. இதில் 3 முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நாம் பார்க்குறோம். 1, ஆயத்தம், ஆயத்தத்தின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். 2வது, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். 3வது, கிறிஸ்து வருகிறார், த கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இல்லையா? இந்த 3 சிந்தனைகள் அடிப்படையில் நாம் இங்கே இந்த நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதி மத்தேயுலையும் காணப்படுகிறது, லூக்காவிலையும் காணப்படுகிறது, யோவான்லையும் காணப்படுகிறது. அப்போது 3 நற்செய்தி நூட்களில் சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க், லூக்காவிலும் யோவானிலும் காணப்படுகின்றதா இருக்குது. அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. யோவானுடைய ஊழியம் மிக சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாய் அவருடைய பிறப்பே சிறப்பு வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். சகரியா, எலிசபெத் வயது சென்றவர்கள். எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரியனாக சகரியா பணியாற்றி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்த ஒன்றுதான். குழந்தை இல்லாத நேரத்தில் தேவதூதன் ஆலயத்தில் தோன்றி உனக்கு குழந்தை பிறப்பான் என்று சொன்னும்போது சகரியா நம்பவில்லை, சிரிக்கிறார். அப்போ தேவதூதன் சொல்லுறான், அந்த குழந்தை பிறந்து பேர் வைக்கிற வரையில நீ பேச முடியாது, ஓமையா இருப்பா அப்படின்னு. உடனே சகரியா எலிசபெத்துக்கிட்ட சொல்றாங்க. எலிசபெத்தும் நம்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை உருவாக்குறது, அதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்புறம் மரியாள் போய் வாழ்த்தினதை நம்ம பார்க்குறோம். மரியாள் அவர்களும் குழந்தை சுமந்து கொண்டு வாழ்த்தும் போது யோவான் ஸ்நானகன் 6 மாத குழந்தை வயிற்றில் இருந்து துள்ளிற்றார் என்று பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் கருவிலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கவே இல்லை. கடைசியாக யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது யோர்தானில் ஒரே முறை சந்திக்கிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு முறை தன் சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கணும். அதுவரையில் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய பணி மிக சிறப்பாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இங்கே நம்ம பார்க்கும்போது
மிக முக்கியமாக கடவுளுக்காய் இயேசுவுக்காய் வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். who prepared the way for Jesus Christ. இயேசுவின் ஊழியத்திற்காய், இயேசுவின் வருகைக்காக அவருடைய ஊழியம் இருக்கிறது. இரண்டாவது, the significance of John's baptism of repentance and his message for preparation. அவருடைய ஞான ஸ்நானம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்புக்காய் கொடுக்கிற ஞான ஸ்நானம் இல்லையா? அவருடைய செய்தி கூட மிக வல்லமையாக இருக்கிறது. எல்லாரையும் அவர் கடிந்து பேசுகிறார், பாவத்தை உணர்த்துகிறார், ராஜாவுக்கு விரோதமாக பேசுகிறார், சாதாரண மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிறார் இல்லையா? போர்ச்சவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார். எல்லாரும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க விரோதமாக பேசி அவர்களை மனம் திரும்ப அழைக்கின்றார். அடுத்தது, யோவான் ஸ்நானகன் அமைதியாய் தாழ்மையாக இருக்கிற அவருடைய ட்ரெஸ் கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிரையும் அவர் சாப்பிட்ற உணவு காட்டு தேனையும் இல்லையா அவர் சாப்பிட்டார், வெட்டுக்கிளியை சாப்பிட்டார், தயிரும் பாலும் சாப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அவருடைய ஆயத்தம் 1 முதல் 3 வசனத்தில் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி சொல்லுகிறார். இதோ என் தூதனை உமக்கு முன்பாய் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயாவின் நூலில் எழுதப்பட்டு உள்ளது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறைவாக்கினர் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ள ஒரு செய்தி, பாலை நிலத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் வரும். ஹல்லேலூயா. The sound in the wilderness. Sound in the wilderness. யோவான் ஸ்நானகன் கடவுளின் சத்தமாய் இருக்கிறார், கடவுளை பற்றி பேசுகிற ஒரு சத்தமாய் அவர் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாய் இந்த பகுதியில் மார்க்கு சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய வருகையை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஒரு செய்தி. அரசன் வருகிறதை எப்படி அரசவையில் இருக்கின்ற இந்த அறிவிப்பாளன் போய் சொல்லுவான் இல்லையா, முரசு கொட்டி ராஜாதிராஜா வருகிறார் 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 என்று. அதுபோல யோவான் ஸ்நானகன் இயேசுவின் வருகையை அவர் வனாந்தரத்தில் இருந்து கூப்பிடுகிற சத்தமாய் அவர் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவரு இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் செய்கிறார். அதே போல அவருடைய வருகையில அவர் யார் ஆயத்தம் பண்றார்னா யூதர்களை ஆயத்தம் பண்றார். அவருடைய இருதயத்தை ஆண்டவருக்காய் திருப்புகின்றார். அதே நேரத்தில் he need for repentance and faith in preparation for Jesus. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவர்களிடத்தில் திரும்புங்கள் என்று அழைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். முதலாக மனம் திரும்புதல் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தியவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். அதுக்கப்புறம் ஏசாமி பயன்படுத்துறார். இப்போ மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையில மெட்டானியோ என்று சொன்னால் நம்ம ஒரு பக்கத்திலே போய் கொண்டிருக்கிறோம், அந்த பக்கத்திலிருந்து நேரடியாய் தலைகளாய் திரும்பி வருவதுதான் மெட்டானியோ, திரும்புதல் இல்லையா? நேரடியாய் திரும்புவது. பாவ வாழ்க்கை வாழுகிறோம், கடவுளுக்கு விரோதமாய் வாழுகிறோம், அந்த வாழ்வை விட்டுவிட்டு கடவுளுக்கு நேராய் திரும்புவதுதான் மனம் திரும்புதல், மெட்டானியோ என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கிறதா? உலகத்திலே நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தருகிறோம்? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தம் பண்ணுகிறோமா?
இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம், யோவானுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ யூதாவினர் அனைவரும் எருசலேம் நகரின் யாவருடன் சென்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். அவருடைய உணவு மிக சிறப்பாக இருக்கிறது பார். தோலால் ஆன ஆடையை கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருடைய உணவாய் இருந்தது. வித்தியாசமாக இருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பத்தோடு வாழவில்லை, இல்லையா, உறவுகளோடு வாழவில்லை. அப்போ காட்டிலே வாழுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது யோவான் ஸ்நானனுடைய நாட்களிலே எசேனியர்கள் என்கின்ற ஒரு குழு இருந்தார்கள். எசேனியர்கள் என்ற குழுவில் அவங்க இப்படி தான் காடுகளில் மலைகளில் வாழ்வாங்க, குழுவாய் வாழ்வாங்க. ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சன்னியாசிகளாக அவர்கள் வாழ்ந்த ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்தார்கள் என்று இந்த கால அறிஞர்கள் சொல்லுகிறது. என்னமோ பாருங்க, ஒருவேளை யோவான் அந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ஒட்டக முடி ஆடை அணிந்திருந்தார், தோல் கச்சை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுகளையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து என்னை விட சொல்றார். அவருடைய பிரீச்சிங் பாருங்க, தன்னை மேன்மைப்படுத்தியோ மகிமைப்படுத்தியோ இல்லை. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரனும் என்ன பண்றான், நான் 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 தான் சொல்றான். நான் அங்கே போனேன், நான் எங்கே வந்தேன், நான் ஏரோப்ளைனில் போனேன், நான் ராக்கெட்டில் போனேன், நான் ஃப்ளைட்டில் போனேன். நம்ம எங்கே போனாலும் சரி, யாரை பற்றி பேசணும், இயேசுவை பற்றி தானே பேசணும். ஆனால் ஏசாமியை பற்றி பேசாமல் தன்னை பற்றி பேசுகிற மக்களாக நாம் அதிகமாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் தன்னை பற்றி பேசல. சொல்றார் பாருங்க, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்மை விட வலிமை மிக்க ஆண்டவர் ஒருவர் வருகிறார். அவருக்காக ஆயத்தம் பட வேண்டும் இல்லையா. சொல்றார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிற யோவான் ஆண்டவருடைய பிள்ளையாகவே வாழ்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவருடைய அந்த செருப்பு இல்லையா, அந்த வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறது. ஹியூமிலிட்டி பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதி இந்த தாழ்மை, அது மிக மிக அவசியம். தாழ்மை இல்லை என்றால் ஆண்டவர் நம்மளை உயர்த்தவே மாட்டாரு. அதான் சொல்ல. அடுத்தது, நான் உங்களுக்காக தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியரால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் திருமுழுக்கு உங்களுக்கு தூய ஆவினால தருவாரு இல்லையா. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேப்டிசம் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அவர் ஓன் பேப்டிசம். அதே போல த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ் அண்ட் பீயிங் எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்ம யோவான் ஸ்நானகனை போல நானும் ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றுவேன். என்னுடைய ஞான ஸ்நானம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் எப்போ ஞான ஸ்நானம் எடுத்தேன்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் யோசித்து பாருங்க, நீங்க எங்க ஞான ஸ்நானம் பெற்றீங்க, யாரால பெற்றீங்க, எந்த ஆயரால பெற்றீங்க, எந்த திருச்சபையில பெற்றீங்க, எப்போ பெற்றீங்க, எந்த டேட்ல பெற்றீங்க, ஞாபகம் இருக்கா? அது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஞான ஸ்நானம் பெற்றவன் என்பதை மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய டேபிள் மேலே வைத்திருந்தார். அது எப்பொழுதுமே அவர் வாசித்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக மனம் திரும்பி வாழணும், ஆண்டவருக்காக நான் கனிகளை கொடுக்கணும், ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழணும், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அதை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ அன்பானவர்களே, இங்க இன்னொரு அலிகோரி சொல்றாங்க. அலிகோரி அப்படின்னாக்கா, இந்த வெட்டுக்கிளி அப்படின்னும் போது காட்டுத்தேன், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் என்பது வெட்டுக்கிளியினுடைய பல்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லா பயிர்களையும் நாசம் பண்ணுகிற ஒரு பறவையா, ஒரு சின்ன ஒரு பூச்சியா இருக்கிறது.
கடந்த 2020 ஆண்டு கூட கொரோனாவில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ராஜஸ்தான் வடநாடு போன்ற பகுதிகளில் வெட்டுக்கிளிகள் என்னாச்சு, எல்லா பயிர்களையும் அது அழித்து போட்டதாக நம்ம பார்க்குறோம். ஆமோஸ் உடைய புத்தகத்தில் பார்க்குறோம், வெட்டுக்கிளி பயிர்களெல்லாம் நாசம் பண்ணி விட்டது, அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ வெட்டுக்கிளியினுடைய பல் எப்படி கூர்மையாக இருக்குதோ அதுபோல யோவான் ஸ்நானகனுடைய ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் அது கூர்மையாக இருந்தது. உடைய அந்த டீச்சிங்கை கேட்டு எல்லாரும் மன வருந்தினார்கள், ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். காட்டு தேன் என்பது கடவுளுடைய வார்த்தையினுடைய இனிமையை அது கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் அது கசப்பாக இருந்தாலும் ஆனால் கடவுளுடைய வார்த்தை மதுரமானது, இனிமையானது இல்லையா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எபிரேயர் 4:12 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தான். நாமும் கூட ஆண்டவருக்காய் குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையை பறைசாற்றி வருகையை அறிவித்து இந்த உலகத்தில் சாட்சியாக வாழவும் நாமும் ஆண்டவருக்காய் ஆயத்தப்படவும் தூய ஆவியானவர் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, வருகையின் ராஜாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் வழியாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் அவர் இருந்தார், வார்த்தையை பிரசங்கித்தார். ஆண்டவரே தன்னுடைய வாழ்வையே உமக்காக அர்ப்பணித்து கடைசியாய் ஆண்டவர் ஏரோதனுடைய ஆண்டவர் அரண்மனையில் அவர் இறந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். உமக்காக வழியை ஆயத்தம் பண்ண ஒரு மனிதன், சாதாரண மனிதன், ஆனால் நீர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து அவரை ஆண்டவரே பரலோகத்திலே அவரை போல பெரியவன் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு நாங்களும் கூட யோவான் ஸ்நானகனை போல மனம் திரும்பி ஆண்டவரை புது வாழ்வு வாழ, பரிசுத்தமான வாழ்வு வாழ கர்த்தாவே என் வாழ்க்கையை மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபைத்தார். இந்த வார்த்தை எனக்குள்ள வருகிற போது அது டேர்னிங் பாயிண்டாக மாறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, இப்படி ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகின்ற ஆண்டவர் எல்லா பலவீனங்களையும் நீ மாற்றுங்க. எல்லா கஷ்டங்களை, துன்பங்களை, ஆண்டவரே வியாதிகளை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். கர்த்தாவே அதே போல என்னுடைய சாக்கோ சாருக்காக, அருமையான டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பணிகளை ஆசீர்வதிங்க, தேவலை சந்திங்க ராஜா. தொடர்ந்து இதை உலகம் முழுக்க பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக ஆண்டவரே, இதோ உக்ரைன், ரஷ்யா அவருடைய ஆண்டவரே மக்களுக்காக, சைனா அவங்க மக்களுக்காக, ஆண்டவரே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தத்துக்காக ஆண்டவரை ஜபிக்கிறோம். போர்கள் எல்லாம் நிறுத்தி ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் இந்தியாவில் மணிப்பூர் ஸ்டேட்டுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் கலவரங்கள் ஓயாமல் இருக்கிறது, அதெல்லாம் மாறி சமாதானமாக அவங்க வாழ்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைமையிடம் வாட்டிகன் சிட்டியிலேருந்து ஆண்டவரை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற சபையை வரைக்கும் என் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க, பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் ஆசீர்வதிங்க. குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிகள் ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கித்தார். இப்படி அரசாங்கத்துக்காக ஜபிக்கிறோம். ஆட்சி சேகர ஜனாதிபதி, பிரதமர், இப்படி அமைச்சரவைகளுக்காக, என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக தமிழ்நாட்டில் எப்பொழுது அமைதி சமாதானம் இருக்கட்டும் ராஜா. இந்த கடலோர மாவட்டத்தில் ஏற்படுகிற ஆண்டவர் பிரச்சனைகளை ஒவ்வொரு நாள் செய்தியில் பார்க்குறோம். பயிர் நாசங்கள் ஆகிறது, மழையினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதிலிருந்து அவங்களை காத்துறோம். எங்களுக்கு மழை இல்லை ராஜா, எங்களுக்கு அதிகமான மழையை தந்து என்னுடைய புல் பூண்டுகள் செழிக்கவும், ஆறுகள் ஆண்டவரே இன்னைக்கு அதிகமாக தண்ணீர் ஆண்டவரை ஆறுகளில் ஓடவும் கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரை தன்னுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய கண்கடையா மிடில் ஸ்கூல் ILCயை சார்ந்த ஆண்டவரை அன்பான LS தேவகுமார் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கரஸ்பாண்டண்டாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜபிக்கிறோம். அப்பாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும், தேவலை சந்தியும். ஆண்டவரை இன்னும் உற்சாகமாக அந்த கரஸ்பாண்டன் பணியை செய்து ஆண்டவரே பள்ளியை உயர்த்த கர்த்தர் கிருபைத்தார். அன்பு துணையார் அம்மாவையும், அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய அன்புக்குரிய ஆயர் அண்ணன் அருள் திரு கிளாட்சன் பிரேம்குமார் ஐயருக்காக, விந்தாக்காக, அன்பான ஆண்டவர் உடன் பிறந்த சகோதரர்களுக்காக, மூத்த சகோதரி ஷர்மிக்காக, அவருடைய கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, யாவருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ராஜா. அதே போல என்னுடைய
ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனுடைய முன்னாள் ஆண்டவர் நர்சிங் ஆண்டவர் பணியாற்றிய அருமையான கர்த்தாவே திருமதி அன்பரசி புனிதா சன்னி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான அக்காவையும் ஆண்டவர் ஆசீர்வாதிங்க. உடைய பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சன்னி சாரியம் அன்பான பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை தார். அதே போல உடைய அன்பு சகோதரி திருமதி ஆண்டவர் டாக்டர் அல்லி மோகன்தாஸ் அவர்களுக்காக, மோகன்தாஸ் டாக்டருக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிங்க. உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போலுடைய ஆண்டவரே கண்கடையா பள்ளியினுடைய ஐசக் பிரின்சிபல் சாருடைய அன்பு மகன் திரு ராய் தியோஃபிலஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது அவர்களுக்கு உடைய கிருபை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் தங்கியிருக்கணும். அன்பு மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சென்னை பகுதியில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற போது உடைய கிருபை அவரோடு தங்கியிருந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்தி காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை சிக்கா இருக்கின்ற தீபா, ஏழுமலை, லதா, வேலன், ஆலன், ரஃபியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உடைய ஆயர்கள் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, படுக்கல இருக்கிறாங்களோ அவளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் கண்ணோக்கி பார். தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமையில எங்களோடு தங்கிடும் ஊழியங்களையும் பணிகளையும் உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடையனும் அன்பர் சாரியும் சாக்கசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். உடைய கிருபை உடைய ஆசீர்வாத நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.